வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து சுண்டலும் அதுக்கப்புறமா வந்து அவல் கேசரியும் சேர்க்குறேன். முதல்ல சுண்டல் தாளிச்சிக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டேன். காராமணியை, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, இந்த கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோமே அது சுண்டல் பொடி சேர்த்துக்கலாம். நேத்திக்கு அரைச்சோமே அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் இருக்குது, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அவல் கேசரியை தாளிச்சிடலாம். இது வந்து ரெட் பீன்ஸ் சொல்லுவோமே அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து அவல் கேசரி தான் சேர்க்குறேன் பிரசாதத்துக்கு. இது வந்து நம்ம எந்த அவல் வேணால் எடுத்துக்கலாம். கெட்டி அவல், அப்புறம் அந்த ரெட் அவல் இருக்குது பார்த்திங்களா, அது எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் தின்னாக இருக்குது பார்த்திங்களா, இதான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வறுத்து பொடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதே அளவு சுகர் எடுத்துட்டால் போதும். இதை எடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வந்து தேவையான கீ, ஏலக்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலியில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. வீடியோவில் தெரியுதா தெரியல, இதில் வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சாச்சு, நல்லா அரைச்சாச்சு. ரவை பதத்துக்கு அரைக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா மையாக அரைக்கலாம். ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து கீ சேர்த்துக்கலாம். இது வந்து நிறைய கீ தேவைப்படாது, வேணுன்னா கூட அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். வறுத்தெடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுட்டு நம்ம சேர்த்துடலாம் இந்த அவல். வாட்டர் சேர்த்துருங்க. ஒரு 1.25 கப்பு தான் வந்து நான் சேர்க்குறேன். ஹாட் வாட்டர் கூட அவ்வளோ தேவைப்படாது, ரவை மாதிரி. நல்லா கலந்து விட்டுருங்க. கலர் கொஞ்சம் சேர்க்குறேன். கலர் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க. கலர் வேண்டான்னா சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பேலன்ஸே சேர்த்துருவோம். ஒரு கப்பு அவளுக்கு 1 கப்பு தான் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. கீ கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துருவோம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெய் வந்து அப்படியே மேலே நிற்கிது பாருங்கள். ரொம்ப நெய் கூட தேவைப்படாது. 5 ஸ்பூன்ஸ் வந்து கீ வந்து விட்டேன். 4 ஸ்பூன்ஸே வந்து போதுமானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பிரசாதம் கொஞ்சம் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து படைக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஷ் தான் செய்ய முடியும்னா செஞ்சு வைக்கலாம். அதனால் அந்த அன்னைக்கு நமக்கு என்ன முடியுமோ செஞ்சு வைக்கலாம். இப்போ வந்து கிண்ணங்களில் பரிமாறிட்டு நம்ம வந்து சாமிக்கு படைக்கலாம். அருமையாக ரெடி ஆகிடுச்சு அவல் கேசரி. அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், அந்த ரெட் பீன்ஸ் சொல்லுவாங்களே அது வந்து சுண்டல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.